மதுரையில் ஜனகை நாராயண பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். சோழவந்தான் பகுதியிலுள்ள ஜனகை நாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. நாராயண பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் தங்க குதிரையில் பச்சை நிற பட்டுடுத்தி எழுந்தருளிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தோல்பை மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சித்ரா பௌர்ணமியையொட்டி கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ கலந்து கொண்டு அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஐயம்பாளையம் மருதாநதி ஆற்றில் வரதராஜ பெருமாள் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராம மக்களால் உருவாக்கப்பட்ட தங்க குதிரைகளில் பச்சை பட்டுடுத்தி வரதராஜ பெருமாள் எழுந்தருளி ஆற்றில் இறங்கினார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். ஆற்றில் பெருமாள் இறங்குவதை முன்னிட்டு ராஜவாய்க்கால் வழியாக மருதாநதி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகையாற்றில் அதிர்வேட்டுகள் முழங்க பச்சை பட்டுடுத்தி வீர அழகர் வைகையாற்றில் இறங்கினார். மதுரைக்கு அடுத்தபடியாக சிவகங்கையில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாக வினோத பெருமாள் கோயிலில் இருந்து ஆற்றில் இறங்கி அருள்பாலித்த வீர அழகரை கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வழிபட்டனர். சீர்காழி அருகே வைத்தியநாத சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கானோர் பாத யாத்திரையாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் தேவார பாடல் பெற்ற தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோயிலில் கடந்த 15ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு மற்றும் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நகரத்தார் சமூக மக்கள் பாத யாத்திரையாக கோயிலுக்கு சென்று வழிபட்டனர். அவர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வீட்டில் மஞ்சள் தடவிய குச்சியை வைத்து பூஜித்து அதனை பாத யாத்திரையாக கொண்டு வந்து கொடிமரத்தில் வைத்து மாற்றுக்குச்சியை எடுத்துச் சென்றனர். உத்திரமேரூர் ஆனந்தவள்ளி நாயகா சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் தேர் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஆனந்தவள்ளி நாயகா சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பாகம்பிரியால் உடனுரை ஸ்ரீ சங்கரராமேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவையொட்டி தினமும் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி கீழரத வீதியிலிருந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேருக்கு முன்பாக மகளிர் கோலாட்டம் மற்றும் தேவார இன்னிசையுடன் வேத பாராயணம் பாட சிலம்பாட்டமும் வான வேடிக்கையும் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திர வசந்த உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. அண்ணாமலையார் சமேத உண்ணாமுலை அம்மன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து 10 முறை மகிழ மரத்தை வலம் வந்த சுவாமியையும் அம்பாளையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் 3 முறை பூ கொட்டும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள உத்தமர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.
திருநாகேஸ்வரம் ஆதிதேவி மகா மாரியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் மேலவீதியில் அமைந்துள்ள ஆதிதேவி மகா மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியின் போது பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதன்படி இவ்வாண்டும் பெண்கள் ஆண்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து திருநாகேஸ்வர நகர முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.